வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எம்மி மேட்ராஸ் பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க, விதவிதமாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாம் இந்த கார்னில் கொஞ்சம் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டு ஊற வைக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? கொஞ்சோண்டு கர்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் கர்டு வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறிச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஊறிட்டு இருந்தால் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஏன்னா மெயின் நமக்கு பேபி கார்ன் தான் இல்லைங்களா, அதனால். சீரக சம்பா அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் பிரியாணி. கொஞ்சம் சீரக சம்பா அரிசியை இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் 2 ஆளாக்கு வச்சு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். 3 ஆளாக்கு தண்ணி விட்டால் போதும். சீரக சம்பாவுக்கு மட்டும். பாஸ்மதி ரைஸுக்கு தான் 1க்கு 2 விடணும். சீரக சம்பாவுக்கு ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 1.25 1.5 அப்படி விட்டால் போதும். இந்த பாருங்கள், ஸ்வீட் கார்னுக்கு 1 கப்பு, ஒரு 4 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 4 பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நான் வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, ப்ளைன் மிளகாத்தூள், அது 1 ஸ்பூனும் கொஞ்சோண்டு தயிரும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதை தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சுகரு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் முந்திரி. டேஸ்ட்டுக்காக நான் போடுறேன். பசங்க சாப்பிட்றதுனால வேண்டி முந்திரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், பெரிய ஸ்பூனில். இந்த பாருங்கள், அவ்வளோதான். அது தேவையான அளவு எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இந்த எண்ணெயிலேயே 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் நீட்டாக வெட்டிக்கோங்க. தக்காளி ஒரு 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், புதினா. இப்போது நம்ம கேஸ் பற்ற வச்சு, ஒரு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சுருக்கேன். கேஸ் பற்ற வச்சுருங்க மறக்காமல். இப்போது நம்ம குக்கர் வச்சுருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொட்டு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை போடலாம். காஞ்சிச்சு. அதை கூடவே வெங்காயமே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். மெரூன் கலர் வர வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாம் வெஜிடபிள் போட்டு தான் செய்கிறோம். அதனால் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், வதங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சீக்கிரம் வதங்கினோம்னா கொஞ்சம் தூள் உப்பு போட்டால் வதங்கிடும். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன், அதனால் சாதாரணமாக வதக்குறேன். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். என்ன குழம்பு வைக்கிறது, ஏது குழம்பு வைக்கிறதுன்னு கஷ்டப்படுற காலத்தில், ஏன்னா வீட்டிலே இருக்கா இல்லைங்களா, எதனா ஒன்று கிளக்கி போடலான்னா முடியாது. ஆஃபீஸ் போகிறோன்னு பொய்யும் சொல்ல முடியாது நம்ம. அதனால் டைம் நிறைய இருக்கும் நமக்கு வீட்டில் இருக்கிறதுனால. இந்த மாதிரி கலந்த சாப்பாடு செஞ்சோம்னா வேலையும் கொஞ்சம் மிச்சம் நமக்கு. அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு போய் சேரும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். இப்போது நம்ம வெங்காயம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. பாருங்கள், கண்ணாடி போல் தகன்னு மெதுங்குது. இப்போ நம்ம தக்காளியும் அந்த 2 பச்சை மிளகாவையும் போட்டுருவோம். இது கூட சேர்த்து நம்ம அந்த ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் அப்படியே சேர்த்து போட்டுடலாம். தக்காளியோடு சேர்த்து அதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்கும். காய்கறின்னு செய்யும்போது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்கவே எவ்வளோ முத்தாக இருக்குது பாருங்கள் ஸ்வீட் கார்னு. அவிச்சு கொடுத்து சாப்பிடக்கூட கஷ்டம் பிள்ளைங்களுக்கெல்லாம். அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும். நமக்கும் விதவிதமான பிரியாணி கொண்டு போனால் சந்தோஷம் கிடைக்கும். இப்போது கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள் மிக்ஸ் பண்ண 1 ஸ்பூன். அது நம்ம வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம், கலர் பொடி எல்லாம் போடலை நம்ம. அந்த சிகப்பு கலருக்காக ஒரு காஞ்ச மிளகா, அதை வெற மிளகான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நல்ல சிகப்பு கலர் மிளகா கொடுத்து மிஷினில் ஒரு 1/2 கிலோவோ இல்லை 1/4 கிலோவோ அரைச்சின்னு வந்து வச்சுட்டா நம்ம தேவையான இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது
தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க, உப்பு மட்டும். முந்திரி போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் சுகர். புதினா கொஞ்சம் நல்லாவே போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட அப்படியே கொத்தமல்லியும் போட்டுடலாம். பாருங்கள், அரிசி கம்மியாக இருந்தாலும் காய்கறியெல்லாம் கொஞ்சம் நிறைய போடுறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் போகணும் வாசனை, அதனால் தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ இது சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசியை போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிச்சிச்சு, மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் வெளியே போகுது. இந்த நேரத்துக்கு நம்ம அரிசியை கொட்டிடலாம். நான் இந்த வெஜிடபிள் பிரியாணி ஒரு 6 பேருக்காக சமைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டம் பண்ணி போட்டுக்கோங்க. அளவு அப்படியே குறைச்சிக்க வேண்டியதான். ஸ்வீட் கார்ன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் பார்க்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருள் செய்கிறோமோ அந்த பொருள் ஜாஸ்தியாக இருக்கணும், அதாவது அதிகமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா மெதுங்கி முத்து போல் இருக்குது பாருங்கள். இப்போது மூடி போட்டு ஒரே விசில், எங்கள் வீட்டு குக்கருக்கு ஒரு விசில் தான். இப்போ எப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் ஒரு விசில். அப்படியே ஒரு விசில் வச்சா நெத்திட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கார்ன் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது, முத்து போல் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிக்க இருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் எம்மி மெட்ராஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லை அழுத்துங்க. உங்களோட நிறை குறை எது வந்தாலும் எம்மி மெட்ராஸில் கமெண்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.